ஆர்எஸ்எஸ் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரியே விஜய்க்கும் ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட் கொடுத்துச்சா, சீமானுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் 234 தொகுதியில் தனிச்சு நிற்கிறாங்களா, அது என்னன்னு தெரியல. அதை நான் அவங்க பார்வைக்கு விட்டுறேன். எங்களுக்கு வந்த பிரச்சனையை தான் நாங்கள் பேசியாக முடியும். எடப்பாடிட்டு போயிருந்தோன்னா நாளைக்கு எம்எல்ஏ கூப்பிட்டார் எங்கள் தலைவர். விஜய் அழைத்தார், விஜயும் அழைத்தார், 2 பேரும் என்னையும் அழைத்தாங்க, என்கிட்டையும் பேசினாங்க. ஒன்று. ஆனால் திமுக விசிகா கிட்ட உண்மையா இல்லையா, அது நீங்க தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். இப்போ தேர்தல் காலகட்டத்தில், தேர்தல் நேரத்தில் சங்கத்தை மேலே அதை பேச விரும்பல. தேர்தல் நேரத்தில் திமுக தேர்தல் நேரத்தில் நீங்க நல்லா இதெல்லாம் போட்டு காப்பி போடுறதுக்கா நீங்க கேட்கலாம். ஆனால் நான் எங்க வழியில பேசுறேன். எடுக்கக்கூடிய முடிவு தானே, நீங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கலாமே. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விமர்சனங்களுக்காக நாங்க நின்று இருந்தோம்னா நாங்க எப்படி பண்ணிருப்போம். அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம். நல்ல ஒரு அரசியல்வாதி, ஆனா சமூக வலைதள விமர்சனங்களுக்காக பின்வாங்கிட்டார் அப்படிங்கிறது தானே காலம் பேசுது. காலம் பேசுறது காலம் கரெக்டாக கொடுக்கும். சாதாரண டம்மி பீஸை கூட பெரிய போராளி மாதிரி காட்டு இந்த சோசியல் மீடியா. கொரோனாவை பார்த்து பயந்து தாங்க ஆகணும். கொரோனா தானே அப்படி கொரோனான்ட்டு நீ வாட்டி எனக்குன்னு தெரியுங்களா? கொரோனா தானே ரைட். அது உங்கள் கருத்தாக இருக்கலாம், சரிங்களா? அதனால் நான் அதை விட இன்னும் சேர்ந்து சொல்ல, அந்த திரும்பி ஒரு விஷ கிருமி, ரைட்டா? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி முதன்மை செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணன் திருமா அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுறதா சொல்லியிருந்தார். ஏன் திடீர்னு யூட்டர்ன் அடித்து பிளானை மாற்றணும், ஆப்ஷன் பிக்கு ஏன் அந்த பிளானை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நெருக்கடி அண்ணனுக்கு? யூட்டர்ன்லாம் யாரும் அடிக்கலை, சரிங்களா? அதாவது ஒரு செயல் திட்டத்தில் ஒரு சிறு மாற்றத்தை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். என்ன மாற்றம்னா, நல்லா நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீ இந்த இதை மட்டும் நீ எடுத்து பேசுனீங்கன்னா நீங்களும் குழம்புவீங்க, மக்களையும் குழப்பிடுவீங்க. நிறைய பேர் குழப்பின மாதிரி. எங்கள் தலைவர் ஒரு எம்பியாக இருக்கிறார். ஒரு எம்பி எத்தனை எம்எல்ஏக்கு சமம்? 6 எம்எல்ஏ சேர்ந்தது தான் ஒரு எம்பி. அது ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு, நாங்கள் இருக்கிறோம். அப்போ எம்பி வேண்டாம், நம்ம ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சட்டமன்றத்துக்கு வர்றோம்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா, இருக்காதா? நிச்சயமாக. அது என்ன காரணம்னு யோசிக்கணும், பொதுமக்களே யோசிக்கணும். அது என்ன காரணமாக சொல்கிறேன். எங்கள் தலைவரே சொன்னதே. எங்கள் தலைவரை ஒரு ஆர்எஸ்எஸ் இன்னும் சொல்லப்போனால் மோடியோடு நேரடி தொடர்பில் இருக்கின்ற ஒருவர் எங்கள் தலைவரை பார்க்குறாரு டெல்லியில். அந்த ஒரு நபர், பேரை சொல்லக்கூடாது, சந்தித்தார். சந்தித்த பிறகு நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்து தலைவர்களும் எங்கள் பேச்சை கேட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க, அந்த மக்களும் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஒரு ஆள் தனியாக இருந்துக்கிட்டு இது பண்ணுறீங்க? இதில் என்ன பயன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. அங்கே நீங்கள் ஒரே ஆள் தான் எங்களுக்கு எதிர்ப்பாக இருந்து எங்களால் உள்ளேயே போக முடியல தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் நேரடியாக வர்ற நீங்கள் நேர்மையாக அந்த மக்களுக்காக உழைக்கிறேன்றது எங்கள் மோடி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்க்கே தெரியுது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி இருப்பது பயனில்லை. ஒன்று நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, இல்லை வரவே முடியாது அப்படின்னா தனியாக நில்லுங்க, 234 தொகுதி நில்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். விஜய்க்கு சொன்ன மாதிரியே அது நமக்கு தெரியாது, யார் என்ன சொன்னாலும் தெரியல. நான் சொல்லுவது நான் சொல்லுவது குத்து மதிப்பில் இல்லை, உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன், நடந்தது. பொறுங்க. அதுக்கு தலைவர் நான் தான் உங்களை எதிர்க்கிறேன், நேருக்கு நேரம் எதிர்க்கிறேன். ஆர்எஸ்எஸ்ன்ற பேரை கேட்டால் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல, இந்தியா தலைவர் கூட மூத்திரம் போயிடும். ஆனால் நாங்கள் அவங்களை நேருக்கு நேரம் களத்தில் எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்கள் அம்பேத்கரை கோட்பாடுகளை உள்வாங்கியிருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்டே நீங்கள் நேருக்கு நேரம் பேசுகிறீங்கன்னா உங்கள் நேர்மையை நான் பாராட்டுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நேர்மை இல்லை, உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு நேர்மையான ஆள்கிட்ட தைரியமாக பேசியிருக்கிறீங்க, போயிட்டு வாங்க, வணக்கம்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போத்தான் அவர்கிட்ட சொல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்லப்பட்ட சில விஷயங்களை நான் இங்கே சொல்லவும் கூடாது. என்ன விஷயம்னா, அவங்க பல செயல் திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஒரு துருப்பு தான். நீங்கள் எப்படி கேட்டீங்களா, சீமானிடம் பேசியது, விஜயிடம் பேசியது, அவரிடம் பேசியது. விஜயும் தனியாக நிற்கிறாங்களே 234 தொகுதியிலையுமே. அப்போ அண்ணன் திருமா அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரியே விஜய்க்கும் ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட் கொடுத்துச்சா, சீமானுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் 234 தொகுதியில் தனிச்சு நிற்கிறாங்களா, அது என்னன்னு தெரியல. அதை நான் அவங்க பார்வைக்கு விட்டுறேன். எங்களுக்கு வந்த பிரச்சனையை தான் நாங்கள் பேசியாக முடியும். அப்போ இந்த சூழ்நிலை தலைவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இப்போயே இவ்வளவுக்கு நம்மளை நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்கன்னா
அப்போ வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி எந்த வேலையும் செய்வாங்க. அப்போ நம்ம போகணும் களத்துக்கு அப்படின்னு அந்த உயர்ந்த எண்ணத்தில் தமிழக மக்களை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணுன்றதெல்லாம் வந்து நிற்கிறார். நின்று முடித்ததுமே பத்திரிகையாளர்கள்லாம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் என்ன எழுதுனாங்க, இவர் வர்றாருங்க, இவர் ஏதோ துணை முதல்வருக்கு ஆசைப்படுறாருங்க, இங்கே ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வரும்போருக்கு அப்படியாகும் இப்படியாகும் அதுவாகும் இல்லாத பொல்லாத எடுத்து எழுதுகிறார்கள். அப்போ எழுதும் பொழுது எங்கள் தலைவர் வந்து, ஏன்னா இந்த கூட்டணி உருவானதுக்கு நாங்கள் தான் காரணம், இந்த கூட்டணி வலுவாக இருப்பதுக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் இப்படி தேர்தலில் வந்து நாங்கள் பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் எங்களை எடப்பாடி அழைத்தார். எடப்பாடிட்டு போயிருந்தோன்னா நாளன்னைக்கு எம்எல்ஏ கூப்பிட்டார் எங்கள் தலைவர். விஜயும் அழைத்தார், 2 பேரும் என்னையும் அழைத்தாங்க, என்கிட்டையும் பேசினாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து வேண்டாம் அப்படின்னா இங்கே கதவை நாங்கள் மூடணும். எங்கள் தலைவரே சொன்னார், கதவையும் மூடி விட்டோம், ஜன்னலையும் மூடி விட்டோம் சொன்னாரா சொல்லலையா? கதவை மூடினாலும் ஜன்னல் இருந்து கொஞ்சம் காற்று வந்துச்சு, அந்த காற்றையும் மூடிட்டு நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம். ஏன் இங்கே இருக்கிறோம்னா அதுக்கு தெளிவான காரணம், நம்ம வந்து பிஜேபியை வரவிடாமல் தடுக்கணும், சனாதனவாதிகளை தடுத்தாக வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். திமுகவுக்கு உண்மையாக இருந்தீங்க. திமுகவுக்கு உண்மையாக இருந்ததுனால தான் விஜயோட கதவையும் சாத்தினீங்க, அதிமுகவுக்கு ஜன்னலையும் சாத்தினீங்க. அப்படி இருந்தும் 8 தொகுதி கொடுத்து திமுக உங்களை ஏமாத்திருச்சு. அதாவது நாங்கள் வந்து திமுக உண்மையாக இருந்தோம் என்பதை விட நாங்கள் மக்கள்கிட்ட உண்மையாக இருந்தோம். கூட்டணி அது எப்படியோ அதுக்கு நான் போகவே இல்லை. நாங்கள் மக்கள்கிட்ட என்னைக்கும் உண்மையாக இருப்போம். அந்த உண்மையின் காரணமாகத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி 2 இலக்கம் டபுள் டிஜிட் கேட்டும் கூட எங்களுக்கு 8 அப்படின்னு ஒதுக்கப்பட்டும் கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 1 உண்மையா இல்லையா? அது வந்து நீங்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். இப்போ தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் நேரத்தில் சங்கத்தை மேலே அதை பேச விரும்பலை. செகண்ட் பாயிண்ட், அந்த 8 தொகுதியில் வந்து நாங்கள் கேட்ட தொகுதியும் கிடைக்கல. நாங்கள் எதிர்பார்த்து கேட்டிருப்போம்ல, அதுவும் கிடைக்கல. அது மட்டும் அல்லாது 8 தொகுதி மட்டும் பிரச்சனை இல்லை, அதற்கு அடுத்த பிறகும் கூட எங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் தளபதி ஸ்டாலின்கிட்ட நாங்கள் ஒரு நட்பாக இருக்கிறோம். அவரை நாங்கள் நம்புகிறோம், மற்றவன் நம்புகிறோமோ நம்பலையோ அவர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதை நாங்கள் குறியாக இருக்கிறோம். அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டோம். ஆனால் அதை அவங்க புரியாமல் அவங்களே சில இடங்களில் பேசினதாக சில பத்திரிகையாளர்லாம் வந்து ஓப்பனாக ஒரு பெண் பத்திரிகையாளர், நான் பேரை சொல்ல விரும்பலை, அவங்க யாரும் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்களும் பேர் சொல்ல மாட்டீங்களோ, சரி ரைட், அந்த பத்திரிகையாளர்லாம் பேசினாங்க. அவங்க ஏன் பேசினாங்க, எதுக்கு பேசினாங்க, யார் பின்புலமாக இருந்து என்று பேசினாருன்னு தெரியும் எங்களுக்கு. ஆனால் அந்த பெண் பத்திரிகையாளருக்காக நான் சொல்லலை, நான் பெண் அமைப்புக்கு ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மேட்டரை வந்து ரொம்ப சுமூகமாக முடிச்சுருக்கலாம். ஏன்னா நீ தான் ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன பண்ணியிருக்கேன்னு முதல்வர்கிட்ட சொல்லி அண்ணன் திருமாவளவன் தேர்தல் நிற்கிறாக முடிவு பண்ணி விட்டார், அவரை அழைச்சி பக்கத்தில் நிப்பாட்டி மீடியாட்ட திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் சனாதனவாதிகளையும் மீண்டும் நான் முதல்வராக வேண்டும் என்று கடுமையாக உழைக்கிறார், அந்த உயர்ந்த எண்ணத்தில் அவர் மீண்டும் நிற்கிறார், அதனால் அவர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு வருவது எனக்கு மகிழ்ச்சி. செஞ்சுருக்கலாம்ல? ஸ்டோரியை முடிஞ்சிருக்குமா? ஏன் செய்யல? அல்ல ஸ்டோரியை முடிஞ்சிருக்குமா? இதெல்லாம் யாருமே சிந்திச்சிருக்க மாட்டாங்களா? ஏன் செய்யல? நாங்களாம் ஒன்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரியும் நேர்மையான வழியில் உண்மையான வழியில் இந்த மக்களை எப்படி பாதுகாப்பது, மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலினை எப்படி உருவாக்குவதுன்றது எங்களுக்கு களத்திலிருந்து தெரியும். ஆனால் அதை தவறி விட்டார்கள். பொறுங்க, நீ குற்ற சுமத்தாதான். ஏன்னா தேர்தல் நேரத்தில் நீங்கள் நல்லா எல்லாம் போட்டு டாபிக் போடுறதுக்காக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் வந்து எங்கள் வழியில் பேசுகிறேன், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அறம் சார்ந்த அரசியலுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கள் தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் இப்படி பேசுகிறாங்க, பொதுவாக பத்திரிக்கையாளர் அவங்களே சொல்ல பேசுகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை வந்து யாரும் அந்த ஸ்டெப்பு கூட எடுக்கலை. இவராக போய் சொல்ல முடியாதுல்ல, நாங்கள் நிற்கிறோமே அறிவிச்சிட்டோம், கூப்பிட்டுக்கலாம்ல, நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? அதே அவங்க செய்யலாம். அது வீசுக்காக எடுக்கக்கூடிய முடிவு தானே. நீங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கலாமே. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஸ்ட்ராங்கா நாங்கள் நின்றுருந்தோம்னா நாங்கள் வந்து எப்படி பண்ணியிருப்போம். அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம். நேருக்கு நேரம் எங்கள் தலைவரையே பார்த்து ஒரு பிஜேபி ஆள் பேசுகிறாருன்னா, ஒரு மோடியோடைய ஆள் பேசுகிறாருன்னா அவங்க எந்த லெவலுக்கு போவாங்க? திரும்ப அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதி, அவ்வளவு போல்டான நேர்மையான நல்ல ஒரு அரசியல்வாதி. ஆனால் சமூக வலைதள விமர்சனங்களுக்காக பின்வாங்கிட்டார் அப்படிங்கிறது தானே காலம் பேசுது. காலம் வந்து பேசுகிறதுக்கு காலம் வந்து கரெக்டாக கொடுக்கும். சாதாரண டம்மி பீஸை கூட பெரிய போராளி மாதிரி காட்டு இந்த சோசியல் மீடியா தப்பாக எடுத்துடாதீங்க. பெரிய போராளியை கூட டம்மி ஆக்கிடும். அதுக்கு பல வரலாறு இருக்குது. மோடி என்ற ஒரு சாதாரண மனிதன் யார் முன்னாடி, அத்வானிக்கு முன்னாடி, அத்வானியை ஒன்றுமில்லாமாக்குறது யார்? பெரிய டிவி இல்லை, உங்களை மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற சாதாரண சோசியல் மீடியா அதான் ஆக்குச்சா. அதை யாரும் மறுக்க முடியாது.
எப்போ மோடி உள்ளே வர்றாரோ அப்போ எப்படி இருந்தார் அத்வானி, எப்படியே இருந்தார்? வரலாறு யோசித்து பாருங்கள். அப்போ இவரை பூரா ப்ரொமோட் பண்ணது எது? சாதாரண சோஷியல் மீடியா. நீ நினைக்கிற மாதிரி பெரிய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற டிவி இல்லை. அதனால் ஒரு சோஷியல் மீடியாவில் பரவிருச்சு. எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் மட்டுமல்ல, பெரிய டிவியில் உட்காந்து பேசுகிறேன். என்ன பேச இவர் ஏன் நிற்கிறா தேர்தலில், ஒருவேளை இது வந்து தொங்கு சட்டமன்றம் வருமோ, ஒருவேளை இவர் துணை முதல்வருக்கு ஆசைப்படுகிறாரோ, பேசினாங்களா பேசலையா? அப்போ நம்மனால ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன், அந்த உயர்ந்த உள்ளத்தின் காரணமாக, அறம் சார்ந்த அரசியலின் காரணமாக நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம். ஆதவ அர்ஜுனாவும் இதே தான் பேசினார். அப்போ ஆதவ அர்ஜுனா விமர்சனம் பண்ணுறதுனால தான் திருமாவளவன் அண்ணன் வந்து பேக் அடிச்சிட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். அப்போ ஆதவ அர்ஜுனா பார்த்து அண்ணன் திருமா அவர்கள் பயந்துட்டாருங்கிற மாதிரி. அதாவது கொரோனாவை பார்த்து பயந்து தாங்க ஆகணும். கொரோனா தானே அப்படி கொரோனான்ட்டு நீ வாட்டி எனக்குன்னு தெரிவிங்களா? கொரோனா தானே, ரைட்? அது உங்கள் கருத்தாக இருக்கலாம், சரிங்களா? அதனால் அதை விட இன்னும் சேர்ந்து சொல்லி அந்த திரும்பி ஒரு விஷ கிருமி, ரைட்டா? அது கொரோனா இல்லை, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ எப்போ மாறி பேருதே வரும். கொரோனா 1, கொரோனா 2, கொரோனா 3, கொரோனா 4. நீ வேணால் ஆதவ அர்ஜுனா ஒரு விஷ கிருமின்னு போட்டுக்கிறீங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் நாங்கள் வந்து மக்களை மதிக்கிறவங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஆதவ அர்ஜுனா பார்த்து திரும்ப பயப்படணுமா? அது நாங்கள் யாரை பற்றியும் பயப்பட மாட்டோம். யாருடைய தாக்கமும் எங்களுக்கு இருக்காது. ஆனால் மக்களை பார்த்து நாங்கள் பயப்படுவோம். மக்களுடைய மனநிலைக்கு நாங்கள் பயப்படுவோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் அண்ணன் திருமாபாக்கம் இருக்கும் பொழுது ஏன் போட்ட பிளான்ல இருந்து ஏன் முன் வச்ச கால பின் வச்சாரு? அதாவது நாளைய வரலாற்றில் வந்து யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது. நாளைய வரலாற்றில் வந்து இப்போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கிகளை வந்து இன்றைக்கி நம்ம இந்த சீசனுக்கு எதிர்த்துட்டு அடுத்த சீசன் வந்து எதிர்க்க மாட்டோம் அப்படிலாம் இல்லை. நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம், தொடர்ந்து மக்களுக்காக போராடும்ன்ற அந்த எண்ணத்தில் தான் சரி இப்போ வந்து நாங்கள் பின்வாங்கியிருக்கிறோம். அதாவது இன்னமும் சொல்லுவாங்க, காம் பிஃபோர் தி ஸ்டோம் ஸ்டூட் டு தி கங்கர். புலி வந்து பதுங்குது என்றால், சிறுத்தை பதுங்குது என்றால் அது பதுங்கி அப்படி தூங்குறதுக்கு இல்லை, பாய்வதற்கு. செயல் திட்டம் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, ஸ்ட்ராட்டஜி. 5 வருஷம் இல்லைன்னா 50 வருஷம் கூட நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஆனால் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுப்போம், நிரந்தரமான தீர்வை கொடுப்போம். அதற்காகத்தான் இந்த இது. இப்போ வந்து நாங்கள் பின்வாங்கினவங்க கூட இப்போ எங்கள் தலைவர் வந்து பின்வாங்கிட்டார். அப்போ அந்த இடத்துல போய் நாங்கள் கொடுத்துருக்க வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்களா, இளைய பெருமாள் மாபெரும் போராளி, காங்கிரஸ் வேட்பாளர். அதாவது நீ அங்கே தப்பு பண்ணுறீங்க. நாங்கள் என்னைக்குமே காங்கிரஸ், இது வந்து கம்யூனிஸ்ட், இது வந்து அப்படி பார்க்கல. வேட்பாளரே இல்லைங்கிற ஒரு கேள்வி இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க மாதிரி பேசுகிறீங்க. அதாவது அவர் வந்து காங்கிரஸ்காரராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் அவர் சிறுத்தையாக தான் பார்க்குறோம். இளைய பெருமாள் காங்கிரஸ்காரராக இருக்கலாம், நாங்கள் சிறுத்தையாக தான் பார்த்தோம். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை இளைய பெருமாள் அன்னைக்கே செஞ்சார். இன்றைக்கி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க அதை உருவாக்கியது யார்? புரட்சியார் அம்பேத்கர் வந்து அந்த சட்டத்தை கொண்டாந்துருக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதற்கு அதற்கான இந்தியா முழுவதும் உள்ள அந்த அமைப்புகளை எல்லாம் எல்லாத்தையும் சந்தித்து, மக்களிடம் சந்தித்து, இந்த இந்திராந்தி அம்மாட்ட கொடுத்து இன்றைக்கி அதை உருவாக்கி இருக்கிறார். எங்களுக்கு முன்னாடியே அந்த காட்டுமன்னார் கோயிலை ஒரு தலித்து கோட்டையாக உருவாக்கியவர் அவர். அந்த சூழ்நிலை தான் நாங்கள் அவர் கொடுக்குறோம். ஆனால் ஏன் இதை கொடுக்குறோம், ஏன் இதை இப்போ நீங்கள் அவர் தலைவர் நிற்கலை அப்படின்னு முடிவு நீங்கள் நின்றுக்கலாம், SS பாலாஜி அவர்கள் நின்றுக்கலாம், ஷானவாசன் இல்லை, அவங்களாம் நிற்க முடியாது. அது வந்து அது வந்து என்ன தொகுதி, நான் நின்றா கூட விமர்சனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மண்ணின் மைந்தனா அந்த கேள்வி வரும். அப்போ நாங்கள் கொடுக்குற ஒரு வேட்பாளர் வந்து எந்த வகையான விமர்சனத்துக்கும் உள்ளாகாதவராக இருக்க வேண்டும். இப்போ நமக்கு வாழ்க்கை இருக்குங்க, வரலாறு இருக்குங்க, காலம் இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் சங்கத்தம் இல்லாமல் ஒரு தாமரை செல்வன் இருக்கலாம், அந்த மண்ணின் மீது அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் இருக்கலாம், மணவாளன் அவர் இருக்கலாம், இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், நமக்கு பாவலன் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா, எங்கள் தலைவர் வந்து நீ நல்லா இன்னும் ஒரு சொல்கிற முக்கியமான மேட்டர், நீ ஹெட்டியாக கூட போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி இளைய பெருமாள் மகனை எங்கள் தலைவர் நிறுத்துறாருன்னா இது ஏதோ அப்படி நடந்த நிகழ்வு அல்ல. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டிருப்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் திட்டம் போட்டிருப்பாருங்க. இளைய பெருமாளுடைய குடும்பத்துக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும். அப்படித்தான் கக்கனுக்கு 2001 கக்கை மகளுக்கு கொடுத்தோம். அதேமாதிரி நீதி அரசுக்கு 2016 கொடுத்தோம். யார்? சாமிநாதன். எங்கே? விழுப்புரத்தில். நான் இருக்கேன், நான் இல்லையா? அவரெல்லாம் தோற்று விட்டார்கள். ஆனால் இவர் ஜெயிப்பார். ஏன் ஜெயிப்பார்னா இது கோட்டை. அப்போ அந்த கோட்டையில் வந்து அவரை எளிமையாக, அவர் ஒன்றும் பெருசாக அலைய தேவையில்லை, எந்த பிரச்சனையும் பண்ண தேவையில்லை. அந்த வந்து விடுதலை சிறுத்தை கோட்டையில் அவர் நிப்பாட்டி நாங்கள் அழகு பார்க்குறோம். நாங்கள் வந்து சும்மா இந்த தேர்தலை சிந்திப்பவர்கள் அல்ல. விடுதலை சிறுத்தைகளோ, விடுதலை சிறுத்தை தலைவரோ, இல்லை சங்கத்தமிழோ, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறோம். சரிங்க, நாளை வரலாறு எழுதுவாங்கல்ல, இளைய பெருமாளுடைய மகனுக்கு விடுதலை சிறுத்தையில் சீட்டை கொடுத்து சட்டமன்றத்துக்கு உள்ளே அனுப்பி வைத்தது. அதனால் வந்து பொதுமக்களை நாங்கள் வென்றெடுக்கிறோம், ஜனநாயக சக்தியில் வென்றெடுக்கிறோம். இன்னமும் காங்கிரஸில் இருக்கிற தொண்டர்களை நாங்கள் வென்றெடுக்கிறோம்.
சரிங்களா? இது ஒரு பெரிய அரசியல் செயல் திட்டம். யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். தலைவர் ஏதோ நினைச்சாரு செஞ்சாருல, இளைய பெருமாளுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஏறக்குறைய அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட திட்டம். ஒரு போராளியா சொல்லுங்க, யுத்தத்தில் இருந்து விலகுவது ராஜதந்திரமா? அதாவது யுத்தம்ன்றாலே உங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நான் யுத்தத்தை பற்றி ஏன்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு இன்டர்வியூ எடுப்போம். மாவோ என்ற மாபெரும் அறிஞன் முதல் யுத்தத்தை பற்றி அவர் தான் எழுதியிருக்கார் புத்தகம். வெறும் புத்தகம் மட்டுமல்ல, யுத்த களத்தில் நின்று வெற்றி பெற்றவர். யுத்த களத்தில் நின்று வெற்றி பெற்றவர். பொறுங்க, அவர் சொன்ன கருத்தை சொல்கிறேங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உனக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே கணிக்க முடியாத வேலைகளை செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் கணிச்சிங்களா எங்கள் தலைவர் வந்து தேர்தல் நிற்க போறாருன்னு? யாராவது கணிச்சாங்களா? நாங்களே கணிக்கல. ஆனால் அவர் நிற்பார்ன்றது பக்கத்தில் இருக்கிற பொதுச்செயலாளருக்கே தெரியாது. ஆனால் நின்ற தொகுதியிலிருந்து பின்வாங்குவார்னு யாராவது நினைச்சாங்களா? இது எல்லாமே மாபெரும் ராஜதந்திரங்கள் தான், சும்மா சாதாரண விஷயம். ராஜதந்திரமா திமுக கொடுத்த அழுத்தமா? நான் திருப்பி சொல்றேன், போட்டியா திருமாவளவன் வந்துருவாருங்கிறது மாதிரி பயந்துட்டாங்களா? ஏங்க அவர் எங்க தம்பி தாங்க. அவருக்கு எதுக்கு நாங்க போட்டி? அவர் நாங்க சங்கிகளுக்கு போட்டியா இருக்கிற, நாங்க மோடிக்கு போட்டி, அமித்ஷாவுக்கு போட்டி, மோகன் பகவத்துக்கு போட்டி, இங்க இருக்கிற யாரு RSS தலைவர்கள் இல்ல யாராவது பேர சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க போட்டி. இவரெல்லாம் நாங்க தம்பிங்க. தம்பிக்கு போய் நாங்க அதுக்கு போட்டியா இருக்கோம். இன்னும் சொல்றேங்க, இன்னும் சொல்றேன், திமுகவுல நாளைக்கு உதயநிதிக்கு போட்டியா கனிமொழி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு MP சீட்டு ஒதுக்கி டெல்லியை அந்த கொடுத்த மாதிரி அண்ணன் திருமா அவர்களும் நாளைக்கு தமிழக அரசியல போட்டியை வந்துருவாருங்கிறதுக்காக அவரை டெல்லியிலே வைக்கலாம் திமுக நினைக்குதா? அதாவது திமுக 1000 நினைக்கலாம், அது அவங்களுக்கு உரிமை. எங்க உயரம் எங்களுக்கு தெரியும். நாங்க எந்த உயரம் தேமுதிகவை விட ரொம்ப அதிகமானது, ரொம்ப உயரமானது. அது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னா விட்டு கொடுக்கணும். இது ஏன் திமுகவுக்கு தெரியல? விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக வரலாறு இல்லை. ரைட்டா? அந்த வரலாற்றுல அவங்ககிட்ட போய் நீங்க கேட்கணும். நாங்க வந்து தேர்தலில் வந்து நீங்க என்னமோ வந்து நம்பர்ஸை மட்டும் நாங்க எய்ம் பண்ற இல்ல, வெறும் குவாலிட்டி. இங்க வெறும் குவாண்டிட்டி. அதாங்க திருப்பி சொல்றேன், எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு. உங்களுக்கு ஆன்சர் சொல்றேங்க, குவாண்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியமான? நாங்க குவாண்டிட்டி பக்கமே போக மாட்டோம். இன்னும் கூட 2 சீட்டு கொடுத்து, இப்போ நாங்கள் 7 சீட்டு தான் நிற்கிறோமுங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது எத்தனை சீட்டு நினைக்கிறேன்? 8 இல்லை 7 தான். ஏன்னாப்பா அவர் காங்கிரஸ் தானே, அவரே சொல்கிறாரு இல்லையா? என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்கிறாரு. அப்போ நான் ஏற்கனவே குறைச்ச சீட்டு வாங்கினாலும் ஒரு சீட்டு யாருக்கு கொடுக்குறோம்? காங்கிரஸுக்காரருக்கு கொடுக்குறோம். காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கணும். நேர்மையா அரசியல் இருக்கணும். நேர்மைக்கு இருந்தனால தான் இன்னைக்கு புரட்சியார் அம்பேத்கர் உலகம் பூரா பேசப்படுறாரு. இன்றைக்கி அம்பேத்கரை வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும், 90களில் அவர் ஒன்றும் பெருசாக பேசப்படலை. என்றைக்கு அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டதோ அதற்கு பிறகு இன்றைக்கி உலகத்தில் அவருக்கு சிலை இல்லாத நாடே இல்லை. எல்லா நாட்டிலையும் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே அதிகமான சிலை இருப்பது புரட்சியார் அம்பேத்கர் தான். அவர் கருத்தை வந்து வெறும் தலித்து மட்டும் பேசல, தலித்து அல்லாத ஜனநாயக சக்தியில் எல்லாருமே தொடர்ந்து பேசுகிறார்கள். அது மாதிரி ஒரு காலம் வந்தாதான் எங்க மக்களுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கூட்டணி விட்டு கொடுக்காம திமுக இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு தேர்தல் காலத்துல பிரச்சாரம் போகிற இடத்துலலாம் தேமுதிகவுக்கு கொடி இருக்கு, ஆனா விசிகா கொடியை காணமே. விசிகா தலைவருடைய அண்ணன் திருமாவளுடைய போட்டோவை காணமே நிறைய பேனர்ஸ்ல, நிறைய கட் அவுட்ல. நீ நல்லா பாருங்க, விசிகா புறக்கணிக்கப்படுது. நீ நல்லா பாருங்க, நல்லா வந்து போட்டு பாருங்க. சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு தெரியாம அறியாம கூட செஞ்சிருக்கலாம். அது மாதிரி வரும்போது அது நோட்டீஸ் பண்ணும் பொழுது அது எல்லா இடத்துலையும் திருப்பி போட்டுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அதான் நேரடியாக சொல்லலாம். அண்ணன் அப்பாவு அவருடைய தொகுதியில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம நோட் பண்ணதுமே உடனே அவர் போட்டு உடனே போட்டோ அனுப்பிட்டார். எனக்கு நேரடியாக அனுப்பியிருக்கிறார். காட்டுறேன் உடனே இப்போ நாங்கள் சொல்லுவோம். இங்கே பாரு, இதுக்கு அம்பேத்கர், இதுக்கு பூரா அம்பேத்கர். இதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் பேட்டில்ஸ் நாட் ஃபார் மணி, நாட் ஃபார் தி லக்ஸுரி, நாட் ஃபார் தி பவர். அவர் பேட்டில்ஸ் ஃபார் ரீக்ளமினேஷன் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ நாங்கள் யுத்தம் செய்யவில்லை. எங்கள் யுத்தம் என்பது எங்களை சக மனிதனாக நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்றத போராடுறோம். அந்த போராட்டம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வருத்தம் இல்லை, தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கோம். அண்ணன் திருமா அவர்களுடைய இந்த யுத்தம் தமிழ்நாட்டு அரசியலில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய உள்ளார்ந்த அரசியல் நோக்கம் என்ன? ஏன் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் திரும்பணும்னு நினைச்சாரு? அதுதாங்க சொல்றேன், ஒரு RSS தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு திரும்ப நினைக்கிறாரா? திருப்பி சொல்றேன், ஒரு RSS உடைய மோடியோடைய நேரடி கான்டாக்டில் இருக்கிறவரே வந்து எங்கள் தலைவரை நேரடி அப்ரோச் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நாடு உலகம் போய் கொண்டிருக்கிறது என்றால் அப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களை நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க, நீங்கள் உட்பட. நீங்கன்னா அப்போ இப்படி சந்தேகப்படும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பின்வாங்குவோம். ஒரு பத்திரிகையாளர் எனக்கே கோபம் இருக்கு. நான் திருப்பி சொல்றேங்க, கொஞ்சம் பின்வாங்குறேன்.
பாருங்கள், தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு பெரும்பெருமுடைய, அதாவது இன்னும் சொல்ல போனால் பெரும்பெரும் மாற்றங்கள், பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதைத்தான் திரும்பவும் சொன்னாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் மாறும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. என்னவா மாறும்? அது மாறும் தான் சொல்லியிருக்காரு. என்னவாக மாறும்ன்றத நீங்கள் தான் யூகிக்கணும், அரசியல்வாதிகள் யூகிக்கணும். நாங்களே சொல்ல மாட்டோம், எல்லா கேள்வியும் நாங்களே சொல்லுவோம், பதில் நாங்கள் சொல்லுவோம்ன்ற அல்ல. நாங்கள் ஒரு களத்துக்கு வந்தோம், அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, யோசிச்சுக்கிறீங்க. நாங்கள் ஒரு களத்துக்கு வந்தோம், களத்துக்கு வரும்பொழுது நீங்கள் இது மாதிரி குழப்பத்தை உருவாக்குவதும் போல, இல்லை திமுக ஜெயிக்கக்கூடாது, தோற்று போயிட வேண்டும் என்பதை போல நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்கள் பின்வாங்கியிருக்கிறோம். நாங்கள் டோட்டலாக இனிமேல் வரமாட்டோம்னு சொல்ல, பின்வாங்குதல் என்பதே மீண்டும் பாய்வதற்காகத்தான். நீங்கள் பொறுத்திருந்து. ஆனால் திரும்ப அண்ணனுக்கு இப்போவே வயசாயிருச்சு, இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணி திருப்பி தமிழக அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அண்ணனுக்கு இன்னமும் வயசாயிராதா? போராளிகளுக்கு வயது ஒரு பிரச்சனையே இல்லை. நெல்சன் மண்டேலா எந்த காலகட்டத்தில் ஆட்சியை பிடித்தாருன்றத பழைய வரலாறு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் நெறியாளர் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அவரெல்லாம் யோசிச்சிருந்தாருன்னா சிறைச்சாலே செத்து போயிருப்பார். கரெக்டாக அவர் சாகலை. அவர் ஆட்சி அதிகாரத்தை எப்போ பிடிச்சார், எந்த வயசு, கொஞ்சம் நீங்கள் மக்கள்லாம் நோட் பண்ணுங்க. அண்ணன் திரும்ப அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையின்படி 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே தமிழக அரசியலில் என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அது என்னமோ ஒன்று நடக்க போகிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது என்னன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சா அப்புறம் எப்படி, நான் தொண்டன் தானே. அது அது வந்து எப்படின்றத கொஞ்சம் இல்லை, அது வந்து நீ தேர்தல் அப்போ அதை முடிஞ்சவர் பாருங்க, நெருங்கிருச்சுல. விஜய் ஒரு மெஜாரிட்டியான தொகுதியில் வரப்போறாரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? எல்லாமே தலைவர் சொன்னதுக்கு தலைவர் தான் பதில் சொல்லணும், நம்ம அதை சொல்ல முடியாது. இன்னமும் அவர் இன்னும் அதாவது இப்போ அவர் சொல்கிற கருத்து கூட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்சிருப்பார். சரிங்களா? திரும்ப அவர்களுடைய பிளான் என்ன? இப்போதைக்கு வந்து தமிழக முதல்வராக தளபதி ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாங்கள் 8 தொகுதி வெற்றி பெற வேண்டும், இதே எங்கள் நிலைப்பாடு. தேர்தலுக்கு பிறகு விசிக திமுக கூட்டணியில் எப்படி தொடருமா, அல்லது அதை நீ அப்போ வந்து கேள்வி கேட்கணும். அப்போ அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணுமா? அது நீ அப்போ தாங்க கேட்கணும். அதை வந்து இப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும்? ரைட்டாக இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள் தெளிவாக எந்த வகையான கள்ளம் கவடம் இல்லாமல் நேர்மையாக உண்மையாக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் விசிகா நேர்மையாக உண்மையாக இருக்கு. ஆனால் திமுக கூட்டணியில் விசிகா சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா? அரசியலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியை விட நேர்மையும் அறம் தான் முக்கியம். மக்களுக்காக அறம் சார்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் திமுக மகிழ்ச்சியா இருக்கு, விசிகா கிட்ட அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். நான் பல ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாகவே மகிழ்ச்சியாக இல்லை, அதனால் திடீர்னு இப்போ மகிழ்ச்சியாக இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் வந்து காலங்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ஓகே, அதாவது ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த சில பேருக்கும் விசிகால இந்த மாதிரி வாய்ப்பு தரலை. இந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் திரும்ப அவர்கள் வந்து நிறைய வழிகளோடு நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த வழியை கொடுத்தது விசிகாவில் இருப்பவர்களா அல்லது திமுகவில் இருப்பவர்களா? அது தலைவரே பதில் சொல்லிட்டார்ல. ஒரு பதில் சொன்னதை வந்து திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை. இல்லை, கூட இருக்கிற உங்களுக்கு தெரியல தலைவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்து தான். அண்ணன் திரும்ப அவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி, கூட்டணி நாகரிகம் கருதி அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் கூட இருக்கிற உங்களுக்கு என்ன உண்மையான பதில் தெரியல. இல்லை, அந்த நாகரிகம் கருதி இப்போ தேர்தல் காலகட்டத்தில் நம்ம எதை சொல்லாமல் இருப்பது எனக்கு நாகரிகம், எனக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லை, அரசியல் நாகரிகம். ரைட்டாக இப்போ யுத்த காலத்தில் நிற்கிறேன். இந்த யுத்த காலத்தில் வந்து இதுவா அதுவான்னு பார்க்கக்கூடாது, யுத்தத்தில் வெற்றி பெறதே நம்ம முக்கியம். அதை நோக்கி பயணிப்பதால் இந்த கேள்வி பூரா நீ 5ஆம் தேதி வாங்க, 4ஆம் தேதி வாங்க, மே 4ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. இதில் எதுவும் நான் சங்கத்தை எதுவும் மறைச்சோ இல்லை பயந்தோ பேசக்கூடிய ஆள் இல்லை. மே 4ஆம் தேதி உங்களுக்கு இப்போ நான் அப்பாயின்மெண்ட் தரேன்ல, மே 4ஆம் தேதி நான் வர்றேன் உங்கள் ஆஃபீஸுக்கு. இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு தானே வந்திருக்கிறேன், அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கே நான் வர்றேன். நீங்கள் எனக்கு இப்போ மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி டைரியில் எழுதிக்கிறீங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில் நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம் அப்படின்னு மதிமுக சொன்ன மாதிரி விசிகாவும் சிரித்து கொண்டே அழுகிறதா? நாங்கள் எப்பயுமே வந்து சிரிக்கிறதும் இல்லை, அழுகிறதும் இல்லை. நாங்கள் யுத்த காலத்தில் நிற்கிறோம் மக்களுக்காக, அவ்வளோதான். எங்களுக்கு வெற்றியும் ஒன்று தான், தோல்வியும் ஒன்று தான். எங்களுக்கு எங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மக்கள் சிரிக்க வேண்டும், அதை நோக்கி பயணிக்கிறோம். அண்ணன் திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியில் மகிழ்ச்சியாக இருக்காரா? தலைவர் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார் அப்படின்றதோட ஒரு விதமான இறுக்கமான முகத்தோட இருக்காரு. நீங்க ஒழுங்கா பக்கத்துல நல்லா பாருங்க, இல்லாத நெருக்கடி அண்ணன் திரும்ப அவர்கள் எதிர்கொள்றாரு. எங்க தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கலைங்க, அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட்டு, அதை வந்து நீங்கள் மேற்கொண்டு கேள்வி வைக்காதீங்க. அது எத்தனையோ அதே எங்கள் தலைவர் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழுதல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை முறை மாறி பாய்தல் தீரம்னு அவரே சொன்னது 90களில். அப்போ அவருக்கு எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும்? நெருக்கடி கொடுக்கும்போது சரி நீ நெருக்கடி கொடுத்துட்ட அப்படின்னு உனக்காக அப்படி முகத்தை மாற்றிக்கிறவாரே தவிர அவருக்கு எந்த நெருக்கடி அவருக்கு பாதிப்பை உருவாக்காது. போராளிகள் களத்தில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு அரசியல் நாகரிகம் சார்ந்து
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி மாறப்போகிறது அப்படின்னு நம்ம இன்னொரு நேர்காணல் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.